ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் காலையில் சாட்டர்டே இன்னைக்கு காலையில் 5:30 மணிலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், படுத்துட்டேன். கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு காலையில் தான் கிளம்பி எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நைட்டே எப்போதும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருங்க, அதுதான் கொஞ்சம் காலையில் வசதியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, என் பையன் காலையிலே கிளம்பி ஹோம்ஒர்க் இருந்துச்சு, ஸ்கூல் ஒர்க்கு நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அவர் படிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான். நான் அவனுக்கு காலையிலேயே பால் ஆற்றி கொடுத்துட்டு நான் என்னோடய ஒர்க்கை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா, காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலையிலேயே வாங்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நான் வந்து டிஃபனுக்காக குக்கரில் வேக வச்சேன். என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா, காலையிலே பையன் பூரி தான் கேட்டிருந்தான். சட்னும் பூரிக்காக கிழங்கு வேக வச்சுருந்தேன். பக்கத்தில் வந்து வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்காக. வெந்நீர் போட்டு வச்சுட்டு என்னோடய வேலையை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூரிக்காக தான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது ஊறின பிறகு நம்ம பூரி செஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். மாவு பிசைஞ்சு நல்லா மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கேன் பூரி மசாலாவுக்காக. அது வெங்காயத்தை தான் இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் இப்போ பூரி மசாலா செய்ய போகிறேன். காலையிலே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் டென்ஷனாக தான் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி. காலையிலே எனக்கு ஒரு மாதிரியாக உடம்புக்கு முடியாததுனால என்னால் வேலையும் பார்க்க முடியல. கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஸ்கூலுக்கு பிள்ளை கிளப்பி விடணும், டைம் ஆகிடுங்கிறதுனால கொஞ்சம் வேலை பார்த்து தானே ஆகணும். வேறு என்ன செய்யுது, நம்ம லேடிஸாக இருந்தால் எல்லாமே சமாளித்து தானே ஆகணும். இப்போ வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பூரி மசாலா ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது சரி எடுத்து பாத்திரத்தை தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுட்டு இப்போ நான் பூரி மசாலாவுக்கு தான் தாளித்து ஊற்ற போகிறேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், நம்ம வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம் பூரி மசாலாவுக்கு. அதனால் பச்சை மிளகாய் காரம் இதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை. நான் வந்து பொட்டுக்கடலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கடலை மாவு வேணுமாலும் எடுத்துங்க. நான் பொட்டுக்கடலை தான் எடுத்து அரைச்சி அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் பூரிக்கு வதக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. எல்லாம் வதக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ நான் கலந்து விட்டுக்கிறேன். நான் பூரி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் பூரிக்கு பிணைஞ்சி வச்சுருந்த மாவு எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுவேன். இப்போ இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பூரியை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரி மசாலா சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் பூரியை போட்டு எடுக்க போகிறேன். போட்டேன். பாருங்கள், சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள் பூரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பூரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ என் பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டு போகிறான். அவனுக்காக இப்போ நான் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8:30க்குள்ளே நாங்கள் கிளம்பணும். அதனால் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. லஞ்சு பேக் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனும் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். வெளியில் வந்து ஷூ எடுத்து தட்டிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அவனே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எதுவும் குறைகள் இருந்தாலும் வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி காலையில் உங்கள் ரொட்டீன் எப்படி போகுது, நீங்கள் பிள்ளைங்களை எப்படி ஸ்கூல் கிளப்புவீங்க, ஆஃபீஸ் போவீங்கிறதே எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய்.